கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மறுவாழ்வு டிவி மூலமாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சோர்ந்த நிலைமையில் காணப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படாதிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களோடு கூட இருப்பாரையானால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா நினைக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.